ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம இப்போ செடியோட அப்டேட் பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், இந்த கத்திரி நாற்று பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா வந்துருச்சுங்க. சின்ன இந்த இதில் யூஸ் அண்ட் த்ரோ டப்பாவில் கப்பில் வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து தான் முளைக்க வந்து தனியாக ஒரு க்ரோ பேக்கில் வச்சோம்ல, நல்லா செழிப்பாக வந்துட்டு. நான் இதுக்கு என்ன செய்யணும், மண்கலவை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி என்ன செய்யணும், எடுத்து நடணும். இதுலேயும் எப்போ போட்டேன்னு தெரில, இதுலேயும் என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய கத்திரி நாற்று தான் வந்திருக்காங்க. குட்டி குட்டியாக வேற இருக்குது. இந்த மண்கலவை ரெடி பண்ணுறதுக்கு மண் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் பஸ், செம்மண் எடுத்தாந்து நல்லா காயப்பட்டு வச்சுருக்கேன். இது கூட கோகோ பிட்டு, மண்புழு உரம், கொஞ்சம் காஞ்ச சாணி, இது மட்டும் வேப்ப முன்னாக்கு போட்டு வச்சோம்னா சரி நல்லா சிறப்பாக வந்துடும். இது பிங்க் கலர்னா விவர்ஸ் வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தா இது ஆரஞ்சு கலர் பூக்குன்னு நினைக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் பூக்குன்னு நினைக்கேன். இதில் அஞ்சு மந்தாரை மஞ்சள் கலரில் இன்னைக்கு ஒன்று பூப்பாங்க. இதில் தான் என்ன கலர்னு தெரில. இது இந்த ஈடன் கார்டனில் வாங்கின விதை வந்தது. அது முட்டை வந்த அப்புறம் பார்க்கணும் என்ன விதைன்னு, என்ன கலர்னு. ஈடன் கார்டனில் வாங்கினோம்ல விவர்ஸ், இந்த கொடி வகை செடி, அதில் இப்போ என்ன செஞ்சு வெறும் ஆண் பூவாக வந்துச்சு. இன்னைக்கு தான் பார்க்கேன் ஒரு பெண் பூ வந்திருக்காங்க. தெரியுதான்னு பாருங்க, சாயங்காலம் மலரும். இது சொரக்காவா என்னன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. சொரக்கா மாதிரி தான் தெரியுது. நான் சொரக்காய் இதுக்கு முன்னாடி வளர்த்ததில்லை. இந்த செடி முதல்ல ஃபஸ்ட் டைமாக வளர்க்குறேன். நான் பீக்கங்காய் நினச்சி தான் ரெண்டையுமே ஒரே தொட்டியில் வச்சேன். அதில் ஒன்றில் பூ பூத்துச்சு, இன்னொன்று பூக்க ஆரம்பிக்கலை. அதில் இந்த பூ வந்துட்டாங்களே, நான் இப்போ தான் பார்க்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. வாங்க என்ன ஃபெர்டிலைசர்னு சொல்லி பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லை, ஊருக்கு போயிருந்தப்போ என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பால் பாக்கெட்டை ஃப்ரிட்ஜில் போட்டதை எடுக்க மறந்துட்டாங்க. அது காய்ச்சவே இல்லை. அதை என்ன செஞ்சேன், இன்னைக்கு காலையில் வெளியே எடுத்து வச்சு இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், தண்ணியில் நல்லா கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து என்ன செய்வோம், செடிகள் கொடுக்கும்போது, தொட்டி செடிகள் கொடுக்கும்போது நல்லா நுண்ணுயிர் பெருகும். நம்ம வழக்கமாக கொடுக்கறது தான் இது. பால் ஊற்றுவோம், தயிர் ஊற்றுவோம், இப்படி எல்லா இதையுமே வேஸ்ட் பண்ணாமல், கிச்சனில் வேஸ்ட் ஆகிறத என்ன செய்யலாம், இப்படி செடிகள் கொடுக்கும்போது நல்லா செடி நல்லா சிறப்பாக வந்துடும். இங்கே பாருங்க விவர்ஸ், நித்தியமல்லியில் எவ்வளோ மொட்டுகள் வந்துருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாடர்ன் வேர்ல்டுன்னு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பராகவும் போய்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி விவர்ஸ், இந்த பெரிய இலையா வருது பாருங்க, இது வந்து தடியங்காவா என்னன்னு தெரில, நான் வெள்ளை பூசணிக்காவான்னு தெரில. நல்ல பெரிய இலையா போய்க்கு. நானும் நிறைய இலைய என்ன செஞ்சுட்டேன், கட் பண்ணி கீழே போட்டு விட்டேன். இருந்தாலும் நிறைய கொடி வீசுது, இங்கிட்ட அங்கிட்டுமா நிறைய கொடி வீசி போகுது. சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்க. காராமணி நேற்று ஒன்று பறிச்சோம்ல, இன்னும் அடுத்து 2 காராமணி இங்கே வந்துடுச்சு இந்த க்ரோ பேக்கில் வச்சதில். எல்லா செடியுமே நல்லா செழிப்பாக இருக்குது விவர்ஸ். தேங்க்யூ.